வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கிறது தெரியுமா? அதை செய்பவர்கள் எதிரிகள் அல்ல, நாம் அதிகம் நம்பியவர்கள்தான் என்பதால். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறே செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல. வார்த்தைக்கும் சுவை உண்டு, உண்மை கசக்கும், பொய் இனிக்கும். மனம் மரத்து போவதற்கு நோயும் மரணமும் தேவையில்லை, ஏமாற்றங்களும் சில துரோகங்களும் போதும். கோபம் எல்லோருக்குமே திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. கோபம் உதட்டில் இருக்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடாது. அன்பு மனதில் இருக்க வேண்டும், உதட்டில் இருக்கக்கூடாது. பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் ஜெயிப்பேன். ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை, இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் பழக ஓர் அலாரம். துன்ப காலத்தில் வராத எந்த உறவையும் இன்ப காலத்தில் சேர்க்காதீர்கள். உலகிலே மிக ஆபத்தான பயணம் எதுவென்றால், நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது. அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் இடமில்லை. இதுதான் மனித வாழ்க்கை. கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம், உனக்கு துணை நீயேதான் என்று. நியாயம் கூட ஆளுக்கு தகுந்தாற்போல்தான் மாறுபடுகிறது. பிடித்தவர் என்றால் ஒரு நியாயம், பிடிக்காதவர் என்றால் ஒரு நியாயம். தவறி விழும்போதெல்லாம் எழுந்து விடுகிறோம், தள்ளிவிடும்போதுதான் தடுமாறுகிறோம். மனதில் இருக்கும் நியாயமான கேள்விகளையெல்லாம் கேட்டுவிட்டால் மருந்துக்கு கூட ஒரு உறவும் நிலைக்காது. நாமும் குடையும் ஒன்றுதான். சில நேரங்களில் நாம் தேவையென்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள், இல்லையென்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, நிராகரிக்கப்பட்டீர்களோ, அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு, யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே. மற்றவர் தொட்ட உயரத்தை உங்கள் இலக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக்குங்கள். தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை. கவலை இல்லாதவர்கள் இருவர்தான், ஒருவர் கருவறையில், இன்னொருவர் கல்லறையில். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை. காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும். எளிமை
ஒரு வகை செல்வம். பொறுமை ஒரு வகை ஆயுதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.